அதனால் வந்து மறுபடியும் போயிட்டுருக்கேன் ஃபோன் எடுக்கிறதுக்கு. ஷிட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 28th March டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:30 ஆகுது. சீரியஸாக வந்து இவ்வளோ நாளாக வந்து கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 2 months ஆயிடுச்சு நான் இந்த மாதிரி ஒரு தூக்கம் தூங்கி. ஏன்னா வந்து நைட்டு வந்து ஒரு 2 o'clock 3 o'clock நம்ம தூங்கியிருப்பேன். மார்னிங்கில் ஆஃப்டர்நூன் 12 o'clock ஏஞ்சி வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து படுத்தேன். மறுபடியும் இப்போ தான் ஏஞ்சிட்டு ஸோ அப்படியே ஏஞ்சேன் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே vlog ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு vlog ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் சரி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஸோ எங்கடா இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன் அப்படின்னா எங்கேயும் இல்லை, கிரியேட்டர் தான் வாக்கிங் கூப்பிட்டு போகிறேன். வாக்கிங் போகிறதுக்கு எதுக்கு வந்து ட்ரோன்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படின்னா ட்ரோன் ஷாட்ஸ் இங்கெல்லாம் எடுக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 to 9 டாக்ஸ் இருந்தது ஒரே டைமில். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நடுவில் கொஞ்சம் யூடியூப்பில் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தேன். பிகாஸ் இந்த 8 to 9 டாக்ஸ் இருந்துதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் மெயின்டைன் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு டைம் சரியாக இருந்தது. மீன்ஸ் சிப்பிப்பாரா ராட் வீலர் அது இதுன்னு சொல்லிட்டு அட் லாஸ்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டேன். மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு இவங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். பிகாஸ் எல்லாத்தையும் வச்சு மெயின்டைன் பண்ணிவிட்டு யூடியூப் வீடியோஸும் போடுறது ப்ளஸ் காலேஜ் போகிறது இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பாசிபிளாக அந்த காரணத்தினால எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. ஸோ அந்த டைமில் வந்து என்னென்னா நான் வந்து என்னோடய டாக்ஸ் எல்லாத்தையுமே வீக்லி சாட்டர்டே சண்டேஸில் வந்து நானும் எங்கள் அப்பாலாம் சேர்ந்து ஸோ வாக்கிங் மாதிரி கூப்பிட்டு போவோம். நியர்பை ஒரு ஸ்பாட்டுக்கு போகலாம், உங்களுக்கு கொஞ்சம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சென்னை சிட்டி பக்கத்தில் இப்படிலாம் ஒரு இடம் இருக்கான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் அது. ஸோ எல்லாத்தையுமே எடுத்தேன். என்னுடைய ஃபோனை எடுக்காமல் வந்துட்டேன். மீன்ஸ் என்னோடய ஃபோனில் தான் வந்து கனெக்ட் பண்ண முடியும் ட்ரோனை. ஸோ அதனால் வந்து மறுபடியும் போயிட்டுருக்கேன் ஃபோன் எடுக்கிறதுக்கு. ஷிட், இது மாதிரி தான் பாஸ் வ்ளாக் பண்ணினே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதனா ஒன்று மறந்து வச்சுட்டு இருப்பேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து இந்த vlogging மோட்லேயே வந்துடும். அதனால் கிரேட்டர் வீட்டுக்கு போய்ட்டு வரலாம், வா. அவ்வளோதான் வந்து எடுத்தாச்சு. ஆக்சுவலாக இந்த ஃபோன் தான் வந்து நான் இப்போ ட்ரோனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி வந்து ட்ரோன் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக வந்து இது எங்கள் மம்மியோடைய பழைய ஃபோனு. இப்போ வந்து அவங்க புது ஃபோன் வாங்கிட்டாங்க அப்படின்றதுனால ஸோ ஓகே இந்த ஃபோன் வீட்டில் சும்மா தான் இருந்தது. ஸோ ஓகே ட்ரோன் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம் இந்த ஃபோனை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் நார்மலாக யூஸ் பண்ணுற OnePlus பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடும். அது மட்டும் இல்லை எனக்கு நார்மலாக மேப்ஸ் பார்க்குறதுக்கு இல்லைனா வேறு எதுக்குன்னா வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகினே இருக்கும். ஸோ சார்ஜ் வந்து இதுக்காக மட்டும் தனியாக வைக்க முடியாது. இட்ஸ் பெட்டர் எப்போவுமே ட்ரோன் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டிவைஸ் வச்சுருது நல்லது. நானும் வெயில் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன், வெயில் பயங்கரமாக அடிச்சுருக்குது பாஸ். இங்கே பார் கேட்டு சிட் கிரேட்டர். ஏய் என்ன மூச்சு வாங்குதா? ஸோ இப்போ தான் வந்து பாதி தூரம் வந்துருக்கிறோம். ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 1 to 1.5 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வரத்துக்கு இந்த ஸ்பாட்டுக்கு கரெக்டாக. இன்னொரு விஷயத்த சொல்லவே மாட்டேன். ஆக்சுவலாக கிரியேட்டருக்கு வந்து தண்ணினா ரொம்ப பிடிக்கும். மீன்ஸ் இறங்கிட்டான் அப்படின்னா வந்து ஏறவே மாட்டான். ஜஸ்ட் வந்து என்னன்னா அவன் குட்டியாக இருக்கும்போது வந்து தண்ணியில் இறங்கிறதுக்கே ரொம்ப பயந்துருந்தான். கிட்டே இந்த 2-3 நாய் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணினா அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ராட் வீலர்ஸ்க்கு. ஸோ வந்து அதுங்க தண்ணியில் குதிச்சு விளையாடும்போது இவன் குட்டியில் பார்த்துனே இருப்போம். ஸோ இப்போ வந்து இவரும் வந்து பெருசானோடனே அவங்க பண்ண அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து இவரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போது லாங் வே டு கோ. நானும் வெயில் அடிக்காதுன்னு நினச்சேன் பாஸ் சீரியஸாக. ஸோ இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டியோ இல்லைனா அந்த மாதிரி இதுவோ கிடையாது. பட் வந்து நம்ம இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் வந்து எல்லாருமே குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே யாருமே கிடையாது, நானும் கிரியேட்டர் மட்டும்தான் இருக்கிறோம். ஸோ யாருக்கும் நான் பரப்புறதுக்கும் சான்சஸ் இல்லை, யாரும் எனக்கு பரப்புறதுக்கும் சான்ஸ் கிடையாது இந்த இடத்துல. வி ஆர் சேஃப். அதனால தான் வந்து நடந்து வந்துட்டுருக்கேன். இல்லைனா வந்து வீட்லேயே தான் இருந்திருக்கணும். ஜஸ்ட் வீட்டு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்லாம் இருக்கிறது வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஏன்னா அப்பப்போ நடந்து வரலாம். நார்மலாக எப்போல்லாம் எனக்கு போர்டாக இருக்கும் இல்லைனா வந்து எப்போல்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கணும் அந்த மாதிரி டைமில் வந்து இந்த இடத்துக்குலாம் வந்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பேன் கிரியேட்டரோட. இல்லைனா வந்து ஃபஸ்ட்லாம் வந்து அதான் சொல்கிறேன்ல 8-9 நாள் இருந்தது. எனக்கு செம்ம டைம் பாஸ் ஆகும். கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னா எல்லாம் விளையாடின்னு இருக்கும் ஜாலியாக ஒரு பக்கத்தில். எங்கே போயிட்டாங்க கிரியேட்டர் எங்கே போனேன்? வா. கிரியேட்டர் பொறுத்த வரைக்கும் அவன் எங்கே இருந்தாலும் என்னோடய விசில் சவுண்டு கேட்டானா வந்துடுவான் அவன் கரெக்டாக. ஏன்னா அவனுக்கு அந்தளவுக்கு பழக்கப்படுத்தி வச்சுருக்கேன் அந்த ஒரு சவுண்டை. மீன்ஸ் இந்த சவுண்டு கொடுத்தா அட்டாக் பண்ணணும், இந்த சவுண்டு கொடுத்தா ஸ்டாப் பண்ணணும், இந்த சவுண்டு கொடுத்தா வரணும்னு சொல்லிட்டு கரெக்டாக பழக்கி வச்சுருக்கேன். வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட. இந்த பாருங்க ஓடுறதா பயமில்லை. நான் சொன்னல வந்தவொடனே தண்ணியில் இறங்கிட்டான் பாருங்க. இதுக்கப்புறம் வந்து அவனை மேலே ஏற்றுறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. இதுதான் வந்து அந்த ஸ்பாட்டு. இப்போ சினிமேட்டிக்காக வந்து இந்த இடத்த அப்படியே காட்டலாம். 3, 2, 1 கோ.
போதும் வாங்க வா வந்துட்டு வா. ஸோ அவ்வளோதான் கிளம்பியாச்சு. இப்போ இங்கேருந்து ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இந்த இடம் தான் வந்து இருக்கிறதுலே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். பாருங்கள் ஃபுல்லாக சரியான ஆட்டம். யூஸ்வலாகவே இங்கே தான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து வருவாங்க இந்த இடத்துக்கு. ஸோ அப்படி தான் சும்மா வாக்கிங் கூட்டின்னு வரும்போது தெரிஞ்சது தான் இந்த ஸ்பாட்டு. ஆனால் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் உண்மையாக சொல்லணும்னா. அது எனக்கு பின்னாடி சன்செட் ஆகிட்டு இருக்குது. இப்போது கிரேட்டர் பின்னாடி வந்துன்னு எங்கடா ஆளை காணோம். கிரேட்டர் வந்துட்டான். வாடி போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சீக்ரெட்டான ஒரு ஸ்பாட்னே சொல்லலாம். மீன்ஸ் வந்து நான் சில் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து என்னுடைய குவாரண்டைன் டேஸ் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக டெய்லியும். மீன்ஸ் வந்து மார்னிங் ஏஞ்சிக்கிறது, வீடியோ ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறமா போய்ட்டு அப்லோட் பண்ணுறது, தென் மறுபடியும் நெட்ஃப்ளிக்ஸில் எதனா ஒரு மூவிஸ் பார்க்குறது, யூடியூப்பில் மூவிஸ் பார்க்குறது. ஸோ லாஸ்ட்டாக வந்து லைவில் வந்தப்பையும் வந்து சொல்லியிருந்தேன் தட் வந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னும் என்னென்னா வந்து இன்னும் வந்து 2 months கூட மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனால் வந்து அந்த மாதிரி ஒன்று ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் செம்மையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய சீக்ரெட் ஸ்பாட்டு. என்ன என்ஜாய் பண்ணியா நல்லா போனதா? கேமரா பாரு, இங்கே பாரு. உனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? என்ன மறுபடியும் மேலே போயிடல அந்த மாதிரி. இப்போ ஆக்சுவலாக வந்து மறுபடியும் அவனை குளிப்பாட்டணும். ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழுக்காயிட்டு இருக்கிறான். நல்லா பிறந்து கிரண்டு ஏஞ்சி வந்தீங்கன்னா இங்கே பாரு கிரேட்டர், இங்கே பாரு, இங்கே பாரு கிரேட்டர், இங்கே பாரு. பூனை ஆக்சுவலாக வந்து பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பூனை இருக்குது. அந்த பூனை வரைக்கும் ஆகவே ஆகாது. எப்போ பார்த்தாலும் அதுக்கும் இதுவும் சண்டை போட்டுனே இருக்கும். வேறு வேலை வெட்டினா இருக்குது நாய்க்கும் பூனைக்கும். டெய்லி வந்து மொட்டை மாடிக்கு வந்து இப்படி விளையாடுறது தான் வந்து எங்கள் 2 பேருக்கும் வேலையே. இதோட வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ண போகிறோம் கைஸ். இன்றைக்கி வந்து இவ்வளோ தான். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் 3 மணிக்கு. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க மறக்காமல். என்னடா பூனை இல்லைடா அங்கே. ஸோ ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட், ஸ்லீப், ரைட் அண்ட் ரிப்பீட் தட் ஐ கேன் கெட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. டில் தட் சைனிங் ஆஃப். சரி டாட்டா பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பூம் வேணாம். இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு தான். இந்த டிப்ஸ் இல்லை, நான் இந்த பேக் பற்றி கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட்டில் கேட்பீங்க என்ன பேக் ப்ரோ இதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா குவிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். இது வந்து டெக்காத்லானில் தான் வாங்கினேன் சென்னையில். 10 liters பேக் ஆக்சுவலாக. இதுலேயே வந்து 15 liters இருக்குது, 25 liters இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து 80 rupees சம்திங் இன்னமும் தான் இந்த பேக். நம்ம ஈஸியாக வந்து 10 liters பேக்கை அசால்ட்டாக ஃபோல்ட் பண்ணிட பாருங்க. அவ்வளோதான், இவ்வளோண்டு ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா.